friends, welcome to my channel. நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா articles பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Friends, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா subscribe பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஓகே, இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, articles அப்படினா எதை சொல்லுவோம்னா a and the. இந்த மூணே தான் articles னு சொல்லுவோம். ஓகே, a and the. இது வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி, ஒரு நவுனோட முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். நவுன் அப்படின்னா என்ன? நவுன்ங்கிறது பர்சன், பிளேஸ், திங், அனிமல். இததான் நவுன்னு சொல்லுவோம். இதுக்கு முன்னாடி தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், a and the. ஓகே, இதுல a and அப்படின்னா சிங்குலர் நவுன் வரும்போது மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன்னா ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்றது. இப்போ a and இதோட மீனிங் என்னன்னா ஒருன்னு அர்த்தம். ஓகே, ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணணும். ஒரே ஒரு பொருள், ஒரே ஒரு பிளேஸ், ஒரே ஒரு நபர், இப்படி ஒன்றை மட்டும் மென்ஷன் பண்ணும்போது தான் இந்த a இல்லைன்னா and யூஸ் பண்ணுவோம். ஆனா the அப்படி கிடையாது. சிங்குலர் நவுனுக்கு முன்னாடியும் வரும், ப்ளூரல் நவுனுக்கு முன்னாடியும் வரும். ஆனா a and வந்து சிங்குலர் நவுனுக்கு முன்னாடி மட்டும் தான் வரும். ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. புக், அடுத்து புக்ஸ். இது என்ன? ஒரு பொருள் தானே. புக்குங்கிறது ஒரு பொருள். இது புக்ஸ் இருக்கு. புக்குங்கிறது ஒரே ஒரு புக்க மென்ஷன் பண்றது. புக்ஸ் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட புத்தகங்களை மென்ஷன் பண்றது. ஓகே, அப்போ இந்த a and வந்து ஒரே ஒரு பொருளை தானே மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இங்க புக்ஸ் இருக்கு. அப்போ புக் ஒரே ஒரு புத்தகம். இதுக்கு தான் நம்ம என்ன போடணும், a இல்லனா and சேர்ப்போம். ஓகே, அப்போ இல்ல a வருமா and வருமா, அதுதான் எல்லாருக்கும் டவுட். ஓகே, ஆனா இந்த புக்குக்கு முன்னாடி a தான் வரும். இனி நம்ம இல்ல a வருமா and வருமான்னு சொல்லிட்டு பாப்போம். எந்தெந்த இடத்துக்கு முன்னாடி a வரும், எந்தெந்த இடத்துக்கு முன்னாடி and வரும், இப்படிதான் இனி பார்க்க போறோம். ஓகே ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு vowelsனா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். vowelsனா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி டே 6ல வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு இத பாருங்க, அப்போ உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, vowels அப்படின்னா a e i o u. இததான் நம்ம vowelsன்னு சொல்லுவோம். இது தமிழ்ல என்ன, உயிர் எழுத்துக்கள் சொல்லுவோம். உயிர் எழுத்துக்கள்னா தெரியும் தானே, அ ஆ இ இப்படி. அடுத்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னா இந்த a e i o u இருக்குல்ல, இந்த லெட்டர்ஸ் தவிர ரிமைனிங் இருக்க லெட்டர்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கான்சனன்ட்ஸ் சொல்லுவோம். ஓகே, இத தமிழ்ல மெய் எழுத்துக்கள் சொல்லுவோம். இப்போ vowelsனா என்ன, கான்சனன்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும். இதுல a வருமா and வருமா எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, நமக்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன நினைச்சிருப்போம், இதுல வந்து vowel சவுண்ட் இருக்குல்ல, a e i o u, இதுல ஸ்டார்ட் பண்ணாலே நம்ம and தான் போடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சிருப்போம். ஆனா அப்படி போடக்கூடாது. ஓகே, இதுல ஸ்டார்ட் பண்றது எல்லாமே என்னது, and வராது, a-யும் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எப்படி பார்க்கணும்னா, இந்த உயிரெழுத்து சவுண்ட் இருக்குல்ல, அ ஆ இ உ ஊ, இந்த சவுண்ட்ல ஆரம்பிச்சா மட்டும்தான் அதுல and போடணும். புரியுதா? இந்த உயிரெழுத்து சவுண்ட்ல ஆரம்பிச்சாதான் and போடணும். இந்த உயிரெழுத்து சவுண்ட தவிர மற்ற லெட்டர்ஸ்ல ஆரம்பிக்கும்ல, அப்ப அந்த சவுண்ட்ல என்ன போடணும்னா a போடணும். ஓகே, உயிரெழுத்து சவுண்ட் வந்தா and போடணும். ரிமைனிங் இருக்க சவுண்ட், இந்த மெய் எழுத்து சவுண்ட்ல வரல, அப்படி மெய் சவுண்ட்ல வந்துச்சு அப்படின்னா a போடணும். புரியுதா? எங்க and போடணும், எங்க a போடணும்னு தெரிஞ்சிருச்சு. இனி நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது கூட கொஞ்சம் உங்களுக்கு புரியும். ஓகே, கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்திருக்கேன். இல்ல வந்து எங்க a யூஸ் பண்ணணும், எங்க and யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இத பார்க்கும்போது உங்களுக்கு கூட கொஞ்சம் புரியும். ஓகே, இப்ப பாருங்க, இந்தியன். நான் என்ன சொல்லியிருக்கேன், and எங்க யூஸ் பண்ணணும், இந்த vowel சவுண்ட், இந்த உயிரெழுத்து சவுண்ட் இருக்குல்ல, இந்த உயிரெழுத்து சவுண்ட் வந்தாலே அல்ல and தான் போடணும். மற்ற சவுண்டுக்கு எல்லாமே a போடணும். ஓகே, இந்த e e i o u இதுல ஸ்டார்ட் ஆகுறது எல்லாத்துக்குமே நம்ம and தான் வரும்னு சொல்ல முடியாது. ஓகே, இந்த சவுண்ட் தான் பார்க்கணும், உயிரெழுத்து சவுண்ட். இப்ப பாருங்க, இந்தியன் அல்ல வந்து i vowel லெட்டர்ல தான் ஆரம்பிக்குது. ஆனா சவுண்டையும் பார்க்கணும். சவுண்ட் என்னது, இந்தியன். ஈ தானே, அப்ப உயிரெழுத்து தானே சவுண்ட்.
அப்போ என்ன போடணும் ஆன் போடணும் உயிரெழுத்து சவுண்ட்னா அதுல என்ன போடணும் ஆன் போடணும் ஓகே அடுத்து பாருங்க ஆரஞ்சு ஓயில தான் ஸ்டார்ட் ஆகுது வவல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது ஆனா அத வந்து ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஆரஞ்சு ஆ ஆ ஓகே ஆங்கிறது என்னது உயிரெழுத்து சவுண்ட் அப்ப உயிரெழுத்து சவுண்ட்னால என்ன போடணும் ஆன் போடணும் அடுத்து பாருங்க எலிஃபண்ட் எலிஃபண்ட் ஈங்கிறது வவல் லெட்டர்ல தான் ஆரம்பிக்குது அடுத்து அத ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது ஏ எலிஃபண்ட் ஏ அப்ப ஏங்கிறது உயிரெழுத்து சவுண்ட் அப்ப இதுல என்ன போடணும் ஆன் போடணும் ஓகே அடுத்து பாருங்க ஆனஸ்ட் மேன் இது வந்து ஹைச்ங்கிறது இல்ல சைலண்ட் ஓகே ஹைச்ங்கிறது சைலண்ட் ஆக்கி அதை எப்படி ப்ரொனன்சியேஷன் பண்ணணும்னா ஆனஸ்ட் மேன் ஓகே ஆனஸ்ட் மேன் அப்போ ஆயில ஸ்டார்ட் ஆகுது ஆனஸ்ட் மேன் த ஹைச்ங்கிறது என்னது சைலண்ட் எல்லாத்துக்குமே அப்படியான்னு சொல்ல முடியாது அது ஒவ்வொரு வேர்ட்ஸ் பொறுத்து ஓகே அப்போ ஹானஸ்ட் மேன் அப்படின்னு சொல்ல கூடாது ஆனஸ்ட் மேன் அப்ப எதுல ஸ்டார்ட் ஆகுது ஆயில ஸ்டார்ட் ஆகுது அப்ப ஆயில ஸ்டார்ட் ஆனாலே அங்க என்ன போடணும் ஆன் போடணும் ஓகே அடுத்து பாருங்க ஹோட்டல் இதுல பாருங்க ஹைச் ஹோட்டல் இது என்ன லெட்டர்ல ஸ்டார்ட் ஆகுது உயிரெழுத்தா இல்ல உயிரெழுத்து சவுண்ட் கிடையாது அப்போ உயிரெழுத்து சவுண்ட் இல்லைன்னா இங்க என்ன போடணும் ஆ போடணும் புரியுதா அடுத்து பாருங்க யூனிவர்சிட்டி யூனிவர்சிட்டி யூங்கிறது என்னது இந்த வவல் லெட்டர்ல தான் இருக்கு அப்போ இதுல வந்து என்னது ஆன் போடலாமா போடக்கூடாது அதோட சவுண்ட் பாருங்க யூனிவர்சிட்டி அப்போ யூல ஸ்டார்ட் ஆகுது இது வந்து உயிரெழுத்தா கிடையாது அப்போ இதுல என்ன போடணும் ஆ போடணும் ஓகே அப்ப நம்ம வந்து வவல் லெட்டரான பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட் லெட்டர் ஓகே புரியுதா இது ரெண்டு அடுத்து பாருங்க புக் அப்போ புக் என்னது புக் அப்ப இது வந்து உயிரெழுத்து சவுண்டா கிடையாது அப்போ உயிரெழுத்து சவுண்ட் இல்லைன்னா இங்க என்ன போடணும் ஆ போடணும் ஓகே அடுத்து பாருங்க எம்எல்ஏ இப்படின்னு சொல்றோம் எம்எல்ஏ அப்படின்னா எம்எல்ஏ அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் எதுல ஸ்டார்ட் ஆகுது உயிரெழுத்து சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது ஃபர்ஸ்ட் லெட்டர் உயிரெழுத்து சவுண்ட்ல ஸ்டார்ட் ஆகுது அது இங்க என்னது கான்சனன்ட் லெட்டர்ல இருக்கு அப்போ நமக்கு என்ன தேவை the first sound தான் தேவை அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து உயிரெழுத்து சவுண்ட்ல இருக்கனால இல்ல என்ன போடணும் ஆன் போடணும் ஆன் எம்எல்ஏ அடுத்து பாருங்க HM ஹைச்ல ஸ்டார்ட் ஆகுதா அப்ப நம்ம இத ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது HM ஓகே H ஏ ஸ்டார்ட் ஆகுறதுனால என்ன போடணும் ஆன் போடணும் புரியுதா அடுத்து பாருங்க அங்கிள் அங்கிள்னா யூல தான் ஸ்டார்ட் ஆகுது என்னது இந்த வவல் லெட்டர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அத ப்ரொனன்சியேஷன் பண்ணும்போது அங்கிள் ஓகே ஆயில ஸ்டார்ட் ஆகுதா அப்ப என்ன போடணும் ஆன் போடணும் அதுக்கு அடுத்து ஹவர் ஹவர்னு சொல்லக்கூடாது அவர் ஓகே 1 hour 2 hours இப்படி சொல்லுவோம்ல ஹவர்ஸ் அப்போ ஆயில ஸ்டார்ட் ஆகுது ஆங்கிறது உயிரெழுத்து சவுண்ட் அந்த உயிரெழுத்து அப்ப இதுல என்ன போடணும் ஆன் போடணும் ஓகே இப்போ உங்களுக்கு எங்கெல்லாம் ஆ வரும் எங்கெல்லாம் ஆன் வரும்னு சொல்லிட்டு ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்படிதான் நம்ம ப்ரொனன்சியேஷன் பண்ணி பார்க்கணும் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் உயிரெழுத்து சவுண்ட்ல இருந்தா நீங்க கண்ணை மூடிட்டு ஆன் போட்டுருணும் ஓகே மற்ற சவுண்ட்னா நீங்க ஆ தான் போடணும் ஓகே புரிஞ்சுதா ஓகே பாருங்க கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு இதுல வந்து ஆ வருமா ஆன் வருமா உங்களால சொல்ல முடியுமா இப்ப பாருங்க ரைஸ் ரைஸ்ங்கிறது என்னது அரிசி இது வந்து ஒரு அரிசி ரெண்டு அரிசின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா கவுண்ட் பண்ணி அப்படி சொல்ல மாட்டோம் தானே இது வந்து 1/4 கிலோ அரிசி 1/2 கிலோ அரிசி இல்ல 2 கிலோ அரிசி அப்படிதான் நம்ம சொல்லுவோமே தவிர ஒரு அரிசி ரெண்டு அரிசி தாங்க அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் இப்படி நம்மளால கவுண்ட் பண்ணி சொல்ல முடியாததுக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் a and யூஸ் பண்ண மாட்டோம் ஓகே ஆர்டிகிள்ஸ் a and எங்க யூஸ் பண்ணுவோம் ஒரு ஒன்னே ஒண்ண மென்ஷன் பண்ணும் போது நம்ம யூஸ் பண்ணுவோம் இது ரைஸ் ஒன்னே ஒரு ரைஸ் ரெண்டு ரைஸ் அப்படி மென்ஷன் பண்ண மாட்டோம் அப்படி மென்ஷன் பண்ண முடியல அப்படின்னா அது அன்கவுண்டபிள் நவுன் ஓகே அதுக்கு ஆர்டிகிள்ஸ் வராது a and யூஸ் பண்ண மாட்டோம் அடுத்து பாருங்க லவ் லவ்ங்கிறது என்னது
ஒரு லவ், ரெண்டு லவ் அப்படி நம்மளால சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அது ஒரு அன்பு ஃபீல். அப்போ இத நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. இப்படி கவுண்ட் பண்ண முடியலனா அது அன்கவுண்டபிள். அப்ப அந்த அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி என்னது an இந்த ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, அடுத்து பாருங்க சுகர். சுகர்ங்கிறது என்னது? ஒரு சுகர் தா, ரெண்டு சுகர் தா அப்படி நம்ம கேட்போமா? கேட்க மாட்டோம். 1/4 கிலோ சுகர், 1/2 கிலோ சுகர் இப்படிதான் நம்ம கேட்போம். இப்படி கேட்கும் போது என்னது? அது அன்கவுண்டபிள் ஆகிடும். ஓகே, அன்கவுண்டபிள்னா அதுக்கு ஆர்டிகிள்ஸ் வராது, an யூஸ் பண்ண மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, புக். புக்குக்கு முன்னாடி என்ன வரும்? ஆர்டிகிள்ஸ் வருமா வராதா? வரும். ஏன்னா அது கவுண்ட் பண்ண முடியும். நம்ம ஒரு புக்கு, ரெண்டு புக்கு, மூணு புக்கு அப்படின்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இப்படி கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணுவோம், an யூஸ் பண்ணுவோம். ஆனா அது புக்கு ஒன்னே ஒண்ணு இருந்து அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம an யூஸ் பண்ணுவோமா? யூஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன பார்க்கணும்? வவல் லெட்டரா இருக்கணும். உயிரெழுத்தா இருந்தா an வரும், உயிரெழுத்து இல்லைன்னா a வரும். ஓகே, அப்போ புக் இது உயிரெழுத்து கிடையாது. அப்போ a யூஸ் பண்றோம். அதே போல கார். காரையும் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். ஒரு கார், ரெண்டு கார்கள், மூணு கார்கள் அப்படி நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்படி கவுண்ட் பண்ண முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்ணுவோம். அப்ப யூஸ் பண்ணும்போது லெட்டர் என்னதான் பார்க்கணும்? வவல் சவுண்டா பார்க்கணும். இதுல என்னது? கார், காயில ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது வவல் சவுண்ட் கிடையாது, உயிரெழுத்து சவுண்ட் கிடையாது. அப்ப ஏ போட்டுக்கலாம். இப்படிதான் ஒவ்வொன்றையும் பார்க்கணும். அதே போல பென் பாருங்க. பென், ஒரு பென், ரெண்டு பென், மூணு பென் அப்படி நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். அப்படி கவுண்ட் பண்ண முடியறதுக்கு முன்னாடி நம்ம ஆர்டிகிள்ஸ் யூஸ் பண்றோம். அப்போ என்ன சவுண்ட்? உயிரெழுத்து சவுண்டான்னு பார்க்கணும். இதுவும் உயிரெழுத்து சவுண்ட் கிடையாது, பேல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப இது இதே போல இங்க பாருங்க, டீ. டீங்கிறது நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா? முடியாது. ஒரு கப் டீ, ரெண்டு கப் டீ இப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஒன்னு ரெண்டு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஓகே, அந்த டீயை நம்ம மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்ப இது அன்கவுண்டபிள். அதே போல வாட்டர். வாட்டர் என்ன சொல்லுவோம்? நம்ம ஒரு பாட்டில் கொடுங்க, இல்ல ஒரு கப் கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒன்னு கொடுங்க, ரெண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். அப்போ இது அன்கவுண்டபிள். அப்ப இதுக்கு என்னது? ஆர்டிகிள்ஸ் an யூஸ் பண்ண மாட்டோம். அடுத்து பவுடர். பவுடரும் அப்படிதான். ஓகே, பவுடரும் என்னது? கவுண்ட் பண்ண முடியாது. கவுண்ட் பண்ண முடியாதது என்னது? அன்கவுண்டபிள். அன்கவுண்டபிளுக்கு நம்ம ஆர்டிகிள்ஸ் வராது. அதே போல பாருங்க, ரெயின். ரெயின் என்னது? கவுண்ட் பண்ண முடியாது. அப்ப கவுண்ட் பண்ண முடியாததுக்கு என்னது? ஆர்டிகிள்ஸ் வராது. அடுத்து அதே போல ஆயில். ஆயில் என்னது? கவுண்ட் பண்ண முடியாது. அன்கவுண்டபிள் நவுனுக்கு முன்னாடி இந்த ஆர்டிகிள்ஸ் an யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே, புரிஞ்சுதா? இப்படி அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கு முன்னாடி நம்ம இந்த ஆர்டிகிள்ஸ் an யூஸ் பண்ண மாட்டோம். எப்போ யூஸ் பண்ணுவோம்? கவுண்டபிள், நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் அப்படின்னா மட்டும்தான் an யூஸ் பண்ணுவோம். அதுவும் சிங்குலர் நவுனா இருக்கணும். இந்த சிங்குலர் நவுனா இருந்தா மட்டும்தான் நம்ம இல்லனா an யூஸ் பண்ணுவோம். ஓகே, புரிஞ்சுதா? இனி நம்ம அடுத்த ஆர்டிகிள்ஸ் என்ன பார்க்க போறோம்? the பத்தி பார்க்க போறோம். அடுத்த ஆர்டிகிள் என்னது? the. இத dan ப்ரொனன்சியேஷன் பண்ணுமா இல்ல தீன்னு பண்ணுவோமா? தானும் ப்ரொனன்ஸ் பண்ணலாம், தீனும் பண்ணலாம். அது எப்படின்னா, இப்போ ஒரு நவுன் இருக்குல்ல, அந்த நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் வவல் சவுண்டா இருந்தா அல்ல தீன்னு நம்ம ப்ரொனன்ஸ் பண்ணணும். அதே இது நவுனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் கான்சனன்ட் சவுண்டா இருந்துச்சு அப்படின்னா அதுல தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இதுதான் தி, த இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ். வவல் சவுண்ட்னா தீன்னு சொல்லணும், கான்சனன்ட்னா தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு பாருங்க. எனக்கு ஒரு பெண் வேணும், அதே இது எனக்கு அந்த பெண் வேணும். ஓகே, இப்போ எனக்கு ஒரு பெண் வேணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க கிட்ட ஒரு ரெண்டு மூணு பெண் இருக்குன்னா அது நம்ம என்ன கேட்போம்? எனக்கு ஒரு பெண் தா அப்படின்னு கேட்போமா? இது குறிப்பிட்ட சொல்லல, அதுல இருக்கிறதுல ஒரு பெண் கொடு அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். எனக்கு அதுல ஒரு பெண் வேணும். அதே இது எனக்கு அந்த பெண் வேணும், இது என்ன? அந்த பெண் வேணும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றோம். இப்ப அவங்க கிட்ட ரெண்டு மூணு பெண் இருக்குன்னா நான் என்ன சொல்றேன்? எனக்கு அந்த பெண் வேணும். இப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்ல, அங்கதான் நம்ம த யூஸ் பண்ணணும். இப்படி ஒரு பொருளையோ இல்ல ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பிளேஸையோ நம்ம குறிப்பிட்டு சொல்லுவோம்ல, அப்பதான் த யூஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, அந்த டேபிள்ல இருக்க அந்த லெட்டர் எடுன்னு சொல்றோம். ஓகே, அந்த டேபிள்ல இருக்க
எடு, ஒரு கார் எடு அப்படின்னு சொல்லும் போது அது குறிப்பிட்டு சொல்லல, இருக்கிறதுல ஒன்ன கொடு அப்படின்னு தான் மீனிங். இதே இது அந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது குறிப்பிட்டு சொல்றோம். ஒரு கார் வேணும் அப்படின்னா குறிப்பிடல, இதுல இருக்கிறதுல ஒன்ன கொடு அப்படின்னா மீனிங் ஏதாவது ஒண்ணு. ஆனா அந்த கார் தான் வேணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம குறிப்பிட்டு சொல்றோம், ஸ்பெசிபிக்கா சொல்றோம். ஓகே, இப்படி குறிப்பிட்டு சொல்லும் போதுதான் யூஸ் பண்ணணும். அந்த அப்படின்னு சொல்றேன்ல அதோட மீன். ஓகே, இப்போ அந்த அப்படின்னா நம்ம ஏற்கனவே உள்ள பார்த்திருப்போம், this that these those. இதுலயும் நம்ம அந்த இந்த அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஆனா அதுக்கு பதில் நம்ம தேயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ அந்த டோரை க்ளோஸ் பண்ணு அப்படின்னு சொல்றேன், அந்த டோரை க்ளோஸ் பண்ணு. ஓகே, அப்ப நான் இதுல எதை சுட்டி காட்டுறேன், அந்த. அப்போ அவங்களுக்கு தெரியும் நான் எதை சுட்டி காட்டுறேன், எதை சொல்றேன்னு தெரியும், நான் யார்கிட்ட சொல்றேனோ அவங்களுக்கு தெரியும். ஓகே, அப்போ நான் சுட்டி காட்டுறேன்ல, எதை சுட்டி காட்டுறேன், அந்த டோர். இப்போ அவங்களுக்கு தெரியும், அந்த பட்சத்துல நம்மால யூஸ் பண்ணணும். ஓகே, அந்த லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றேன். அப்போ எந்த லைட்டை பற்றி நான் சொல்றேன்னு அவங்களுக்கு தெரியும். அப்போ அந்த இடத்துல த லைட். ஓகே, த லைட் அப்படின்னா அந்த லைட். அப்புறம் அந்த கார் அப்படின்னா த கார். ஓகே, இப்படிதான் யூஸ் பண்ணணும். அப்புறம் அந்த டீச்சர் அப்படின்னா த டீச்சர். அந்த டாக்டர் அப்படின்னா த டாக்டர். ஓகே, புரியுதா? இப்படி அடுத்து பாருங்க இன்னொன்னு, அந்த பார்க்குக்கு போறேன் அப்படின்னு சொல்றோம். நாங்க எல்லாரும் அந்த பார்க்குக்கு போறோம் அப்படின்னா எந்த பார்க்கு, அந்த பார்க்கு. அப்போ அந்த சொன்னாலே நான் யார்கிட்ட சொல்றேனோ அவங்களுக்கு தெரியும் நான் எந்த பார்க்குக்கு போறேன்னு. அப்போ அந்த பார்க்குன்னு சொல்லும் போது அதுல என்ன யூஸ் பண்ணணும், த பார்க். புரியுதா? இப்படி அந்த நம்ம இப்படி மென்ஷன் பண்ணும்போது, குறிப்பிட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, இப்படி குறிப்பிட்டு மென்ஷன் பண்ணும்போது நம்மால த யூஸ் பண்ணணும். இல்ல குறிப்பிடாம நம்ம சும்மா ஒரு பென் தருவியா, இல்ல ஒரு கார் கொடு, எனக்கு ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு, நான் கார் வாங்க ஆசைப்படுறேன், ஒரு கார் வாங்க ஆசைப்படுறேன், அது எந்த காரா இருக்கட்டும். ஓகே, ஒரே ஏதாவது ஒரு காரை நான் வாங்க ஆசைப்படுறேன் இப்படி நம்ம சொல்லுவோம். இதே இது எனக்கு அந்த கார் தான் வாங்கணும் அப்படின்னு நான் மென்ஷன் பண்ணல, அந்த கார் தான் வாங்கணும்னு சொல்லும் போது அல்ல த யூஸ் பண்ணணும். ஏதாவது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது இருக்கிறதுல ஒரு கார் வாங்கணும். புரியுதா? அப்போ நம்ம ஸ்பெசிபிக்கா ஒண்ணு மென்ஷன் பண்ணல. ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ணாத இடத்துலதான் நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஏ இல்லனா ஆன் யூஸ் பண்ணுவோம். ஸ்பெசிபிக்கா மென்ஷன் பண்ண மாட்டோம். அப்போ ஆ இல்லனா ஆன் ஏதாவது ஒண்ணு ஒரு. அதே இது அந்த கார் தான் வேணும், அந்த பென்சில் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அந்த சுட்டி காட்டும் போது அதுல த யூஸ் பண்ணணும். புரியுதா? ஓகே, இனி இந்த த எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, I bought a shirt. The shirt was red. நான் இதோட மீனிங் என்ன, நான் ஒரு ஷர்ட் வாங்குனேன். பாட் அப்படினாலே என்னது மீனிங், வாங்குனேன். இப்போ நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன் அப்படின்னு எழுதிக்க. நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன் அப்படின்னா வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல என்னது, பை. ஓகே, வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. நான் ஒரு ஷர்ட் வாங்குறேன், அது பிரசன்ட்ல நடக்குது. நான் ஒரு ஷர்ட் வாங்குகிறேன், அப்போ வாங்குறதுக்கு இங்கிலீஷ்ல பை. அப்போ இங்க பாட், பையோட பாஸ்ட் ஃபார்ம் தான் என்ன, பாட். அப்போ ஆல்ரெடி நான் ஷர்ட் வாங்கிட்டேன், ஐ பாட் எ ஷர்ட். ஓகே, அப்போ யார் அந்த ஷர்ட்டை வாங்கினா, ஐ. அப்போ ஒரு செயலை யார் பண்றாங்களோ அவங்கதான் சப்ஜெக்ட். அடுத்து அதுல என்ன செயல் நடக்குது, ஒரு ஷர்ட் வாங்குற செயல் நடக்குது. அப்போ வாங்குறது தான் என்னது, வெர்ப். அடுத்து என்ன வாங்குறாங்க, எ ஷர்ட். அப்போ ஷர்ட்ங்கிறது நவுன். ஓகே, ஒரு ஷர்ட் வாங்குறேன், வாங்கியாச்சு. ஐ பாட் எ ஷர்ட், நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன். ஓகே, அப்போ ஷர்ட், ஷர்ட்னா என்னது, நவுன். அந்த நவுனுக்கு முன்னாடி நம்ம என்ன போடுறோம், ஆ போடுறோம், இல்லனா ஆன் வரும். அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை பொறுத்து தான் வரும். அப்போ ஷர்ட்னாலே என்னது வரும், ஆ தான் வரும். ஓகே, அடுத்து பாருங்க, the shirt was red. இந்த ஷர்ட்டோட கலர் ரெட் கலர்ல இருந்ததா. அப்போ the shirt was அப்படினாலே என்னது, பாஸ்ட்.
அந்த ஷர்ட் வாங்கினேன், அதோட ஷர்ட்டோட கலர் என்னது, ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்றோம். இப்படி ரெட் கலர்ல இருந்தது அப்படின்னு சொல்லும்போது was. ஓகே, அப்போ the shirt was red. அப்போ இதுல என்ன புரியுது, நான் ஷர்ட் வாங்கினேன், ஒரு ஷர்ட் வாங்கினேன், அந்த ஷர்ட் வந்து ரெட் கலர்ல இருந்தது. இதுல எங்க there யூஸ் பண்ணணும்னா, இப்போ நம்ம வந்து ஒரு நவுனை பத்தி பேசுறோம், இல்ல எந்த நவுனை பத்தி பேசுறோம், ஷர்ட்டை பத்தி பேசுறோம். நான் ஒரு ஷர்ட் வாங்கினேன்னு, அதே ஷர்ட்டை நம்ம திரும்பவும் பேசுறோம். இப்படி ஒரு நவுனை பத்தி ஃபர்ஸ்ட் பேசும்போது அதுல am இல்லனா am யூஸ் பண்ணுவோம். அதே நவுனை திரும்ப நம்ம பேசுறோம்னா அதுல there யூஸ் பண்ணணும். புரிஞ்சுதா? கண்டிஷன் என்னது, ஒரு நவுனை ஃபர்ஸ்ட் பேசும்போது அதுல am இல்லனா am யூஸ் பண்ணுவோம். அதே நவுனை திரும்பவும் நம்ம பேசும்போது என்ன யூஸ் பண்ணுவோம், there யூஸ் பண்ணுவோம். ஒரே நவுனை செகண்ட் டைம் பேசும்போது there யூஸ் பண்ணுவோம். ஓகே, the shirt was red. புரியுதா? ஷர்ட்ங்கிறது நவுன், அதுல ஃபர்ஸ்ட் பேசும்போது இல்லனா am யூஸ் பண்ணணும். அதே இது செகண்ட் டைம் பேசும்போது there யூஸ் பண்றோம். ஓகே, அடுத்து செகண்ட் என்னன்னா, the English teacher is absent today. இதுல ஃபர்ஸ்ட்ல பாருங்க there வந்திருக்கு. நம்ம எப்பவுமே செகண்ட்ல தான் there வரும்னு சொல்ல முடியாது, ஃபர்ஸ்ட்லயும் வரும். ஃபர்ஸ்ட்ல எப்போ வரும்னா, ஒன்ன குறிப்பிட்டு சொல்லும்போது, ஒரு நவுனை குறிப்பிட்டு சொல்லும்போது there யூஸ் பண்ணுவோம். ஓகே, சாதாரணமா சொல்லும்போது there, ஜெனரலா சொல்லும்போது and இப்படி எல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஆனா ஒண்ணு நம்ம குறிப்பிட்டு சொல்லும்போது there யூஸ் பண்ணுவோம். ஓகே, இல்ல பாருங்க, the English teacher. ஓகே, the English teacher is absent today. இல்ல எதை குறிப்பிட்டு சொல்றாங்க, இங்கிலீஷ் டீச்சர். இங்கிலீஷ் டீச்சர் வந்து இன்னைக்கு absent. ஓகே, அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம there யூஸ் பண்றோம். ஓகே, எதை நம்ம குறிப்பிட்டு சொல்றோமோ, எந்த நவுனை குறிப்பிட்டு சொல்றோமோ அந்த நவுனுக்கு முன்னாடி there யூஸ் பண்ணணும். ஓகே, அடுத்து டைரக்ஷன்ஸ், the west, east, north, south. இதுக்கு முன்னாடி நம்ம there யூஸ் பண்ணுவோம். ஓகே, கண்டிப்பா யூஸ் பண்ணணும், west, east, north, south. ஓகே, அடுத்து பாருங்க, யூனிக் திங்ஸ். உலகத்திலேயே ஒண்ணுதான் இருக்கு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, ஒன்னே ஒண்ணுதான் உலகத்திலேயே இருக்குது அப்படின்னு அந்த ஒன்னே ஒண்ணு மென்ஷன் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம there யூஸ் பண்ணுவோம். the sun, the moon, the sky. இது எல்லாமே என்ன, உலகத்துல ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. இப்படி உலகத்துல ஒன்னே ஒண்ணு இருக்கு, அந்த பட்சத்துல நம்ம there யூஸ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து there எங்க யூஸ் பண்ணணும்னா, இப்ப பாருங்க, we are going to the park. ஓகே, நாங்கள் அந்த பார்க்குக்கு போய் கொண்டு இருக்கிறோம். இப்போ யாராவது கேட்காங்க, நீங்க எங்க போறீங்க, நாங்க அந்த பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்லுவோமா? அப்போ நாங்க அந்த பார்க்குக்கு போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு தெரியும் நான் எந்த பார்க்க பத்தி பேசுறேன்னு. ஓகே, அந்த பார்க், அந்த பீச், இப்படி எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த பேங்குக்கு போறேன், இப்படி குறிப்பிட்ட இத சொல்லும் போது நம்ம என்ன சொல்லணும், there யூஸ் பண்ணணும். இப்போ we are going to the park. நாங்கள் அந்த பார்க்குக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே, நாங்கள் அந்த பார்க்குக்கு, அந்த இப்படி அந்த there வந்தாலே என்னது, அந்த தான். ஓகே, மீன் நாங்கள் அந்த பார்க்குக்கு போய் கொண்டு இருக்கிறோம். ஓகே, அடுத்து பாருங்க, the light, the door. இப்போ ரூம்ல வந்து நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க, நானும் என் ஃப்ரெண்ட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா நான் சொல்றேன் நீ அந்த லைட்டை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அவளுக்கு தெரியும் நான் எந்த லைட்டை பத்தி பேசுறேன்னு. ஓகே, அந்த லைட்டை ஆஃப் பண்ணு, அந்த லைட்டை போடு, அந்த ஃபேனை போடு, அந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணு, கதவை க்ளோஸ் பண்ணு, இப்படி நான் அவகிட்ட சொல்லும் போது அவளுக்கு தெரியும் நான் எதை பத்தி சொல்றேன். ஓகே, இப்படி அவளுக்கு தெரியும் பட்சத்துல நான் அந்த யூஸ் பண்ணலாம், அந்த லைட் அப்படின்னு நான் சொல்லும் போது அவளுக்கு புரியும். அப்போ அது என்னது, there யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, there எப்ப யூஸ் பண்ணணும், நம்ம ஒரு குறிப்பிட்ட சொல்லும் போது அந்த லைட்டை போடு, அப்போ அந்த லைட் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றேன்ல, அப்ப நான் எந்த லைட்டை பத்தி சொல்றேன்னு அவளுக்கு தெரியும். இப்படி அவங்களுக்கு தெரியும் பட்சத்துல, ஓகே, நான் யார்கிட்ட சொல்றேனோ அவங்களுக்கு தெரியும், அந்த பட்சத்துல நம்ம there போடுவோம். ஓகே, இப்ப பாருங்க, tan
லைட் போடு, turn off the TV, டிவி ஆஃப் பண்ணு. ஓகே, நான் இப்படி அந்த டிவி ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்றேன், turn off the TV. அப்ப அந்த டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்லும்போது அவளுக்கு தெரியும் நான் எந்த டிவியை பற்றி பேசுறேன் அப்படின்னு. அப்போ அதை ஆஃப் பண்ணிடுவா. ஓகே, அப்போ அந்த டிவி ஆஃப் பண்ணுன்னு சொல்லும்போது the TV. ஓகே, அடுத்து க்ளோஸ் த டோர், அந்த டோரை க்ளோஸ் பண்ணுன்னு சொல்றேன். அப்போ அவளுக்கு தெரியும் நான் எந்த டோரை சொல்றேன்னு. அப்போ அந்த பட்சத்துல நம்ம the யூஸ் பண்ணலாம், the door. ஓகே, இப்படி கேட்பவங்களுக்கு வந்து நான் எதை பத்தி சொல்றேன்னு தெரியும். அந்த பீச், அந்த பார்க், இப்படி நான் சொல்றேன்ல மென்ஷன் பண்ணி அந்த பென் எடு, அந்த புக்கை எடு அப்படின்னு சொல்லும் போது the யூஸ் பண்ணணும். இது ஒரு புக் எடு அப்படின்னு சொன்னா அல்ல the யூஸ் பண்ணலாமா? ஒரு புக் எடு அப்படின்னு சொன்னா the யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணக்கூடாது. அதுல இருக்கிறதுல ஒரு புக் எடு அப்படின்னு தான் மீனிங். ஆனா அத வந்து ஸ்பெசிபிக் பண்ணி சொல்லல, ஒரு குறிப்பிட்டு சொல்லல ஒரு அந்த புக்கை எடுன்னு. இப்போ அந்த புக் எடு அப்படின்னு சொன்னா குறிப்பிட்டு சொல்றது. ஒரு புக் எடுனா குறிப்பிட்டு சொல்லல, அது ஜெனரலா சொல்றது. அந்த புக் எடுனா அது வந்து குறிப்பிட்ட ஒரு புக்கை குறிப்பிட்டு சொல்றது. ஓகே, இப்படி நம்ம குறிப்பிட்டு சொல்லும் போது the யூஸ் பண்ணணும். ஓகே, ஜெனரலா நம்ம சொல்லும் போது இல்லைன்னா and யூஸ் பண்ணணும். புரிஞ்சா? அந்த ஆப்பிள் எடு அப்படின்னு சொன்னா நான் அந்த ஆப்பிள் தான் எடுக்கணும். ஓகே, அந்த ஆப்பிள் எடுனா அவங்களுக்கு தெரியும் நான் எந்த ஆப்பிள் சொல்றேன்னு. இப்படி நம்ம கேட்ச் வாக்ல சொல்லுவோம் அந்த ஆப்பிள் எடு, அப்ப அவங்களுக்கு தெரியும். அப்போ the யூஸ் பண்ணலாம், the ஆப்பிள். இது என்னது? ஒரு ஆப்பிள் எடுனா இருக்கிறதுல ஒரு ஆப்பிள் எடுக்கலாம். ஓகே, புரியுதா? இப்படிதான் நம்ம பார்க்கணும். the எங்க யூஸ் பண்ணணும், and எங்க யூஸ் பண்ணணும் தெரிஞ்சது இல்ல? ஒன்னு தெரிஞ்சுக்க வேண்டி பாருங்க. she is a beautiful, she is beautiful. எது கரெக்ட்? she is a beautiful, அவள் அழகாக இருக்கிறாள். அப்போ இல்ல பாருங்க, she is a beautiful சேர்த்திருக்கோம், ஆர்டிகிள் சேர்த்திருக்கோம். இப்படி ஆர்டிகிள் சேரும்போது நம்ம பியூட்டிஃபுல், அதே போல நைஸ், அடுத்து குட், பேட், இப்படி எல்லாம் சொல்லும் போது கூட என்ன சேர்க்கணும்? நவுன் வரணும். நீங்க இங்க யார மென்ஷன் பண்றீங்களோ அவங்களுக்கான நவுன் வரணும். இல்ல என்னது நவுன்னா கேட், இல்ல பாய் மென்ஷன் பண்றீங்கன்னா பாய். she is a beautiful girl. ஓகே, நவுன்ங்கிறது ஒரு பர்சனையோ இல்ல ஒரு பிளேஸையோ இல்ல ஒரு திங்ஸ் பொருளையோ மென்ஷன் பண்றது. அதே இது இங்க நம்ம ஒரு பொண்ணை மென்ஷன் பண்றோம், she is a beautiful girl. புரியுதா? ஒரு பொண்ணு மென்ஷன் பண்ணும்போது இடையில வந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து she is a girl அப்படின்னு சொல்லலாம், அவள் ஒரு girl. ஆனா she is a beautiful girl, அதுதான் கரெக்ட். she is a beautiful அப்படின்னு வரக்கூடாது. ஓகே, she is a beautiful வந்துச்சுன்னா அது தப்பு. ஓகே, அதுக்கு கூட என்ன வரணும்னா நவுன் வரணும். நவுன் வந்தா இது கரெக்ட். ஓகே, இதே போல she is a nice girl, she is a good girl இப்படி சொல்லலாம். இது she is a good, she is a nice இப்படி சொல்லக்கூடாது. ஓகே, அது தப்பு. ஆனா இப்படி சொல்லலாம், she is beautiful. சேர்க்காம ஆர்டிகிள் சேர்க்காம she is beautiful, she is nice இப்படி போடலாம். ஆனா சேர்க்கும் போது இல்ல she is a girl வரலாம். ஆனா பியூட்டிஃபுல், நைஸ், குட் இப்படி வந்துச்சுன்னா அதுக்கு அடுத்து என்ன வரணும்? நவுன் வரணும். ஓகே, புரியுதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆர்டிகிளை பத்தி கிளியரா பார்த்துட்டோம். எங்க யூஸ் பண்ணணும், and எங்க யூஸ் பண்ணணும், the எங்க யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.